அப்படியா? இறைமகன் இயேசு ஒரே ஒரு யூதாஸ், ஒரே ஒரு துரோகி. எங்கள் உயிர் தலைவன் 100க்கு மேற்பட்ட துரோகி. அவன் பிள்ளை உங்கள் மகன் சீமான் 1000 துரோகி, தியானந்தரம் துரோகி. அவரே எனக்கு கற்பிக்கிறார், தம்பி எதிரி எப்பவும் தூர இருப்பார், துரோகி எப்பவும் அருகிலே இருப்பார். இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எதிரி எப்பவும் நம் பலத்தை குறிவைப்பார், துரோகி எப்பவும் நம் பலவீனத்தை குறிவைப்பார். அதனால் என்ன செய்ய? எதிரியை கூட மன்னி, துரோகியை ஒருபோதும் மன்னிக்கதில்லை. அவர் மொழியிலே எதிரியை சுட்டுவை, துரோகியை சுட்டுவை, எதிரியை விட்டு வைங்கிறது. இப்படிப்பட்ட நம் பாட்டங்களுக்கு தெரியாதா? மருதுபாண்டியருக்கு தெரியாதா? கடைசி பிறன் என்னரும் தாயே, என் தமிழ் மண்ணே, என் தாய் நிலமே, என்னை மன்னித்துக் கொள் என்கிற பெரிய மருது. வீரமிக்க மறவர் கூட்டம் எழுந்து வரும், உன்னை போராடி விடுதலை செய்யும் என்கிற கடைசியா சொன்ன வார்த்தை தான், என் தலையை வெட்டி காளையார்கள் கோயிலுக்கு முன்னாடி வைடாங்கிற. அவர் நினைச்சிருந்தா சமரசம் செஞ்சு வாழ்ந்திருக்கலாம். என்ன கற்பிக்குது தலைவனுக்கு? சரணடைந்து வாழ்வதை